ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கரியரில் வந்து நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி இல்லை கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணிப்பாங்க ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் வந்து லீடு ஜென்ரேட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், யூஎஸ் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஎஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி லீடு ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ பிட்டிங் வந்து டோட்டலாக இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டும் வேறு, காம்படிஷனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பொறுமை இருக்காது. இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ நாள் ஆகும், இந்த டைம் பீரியட் ஆகும், லேர்னிங்கில் இருக்குது நம்ம சொல்லுவோம். அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும், இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லுவோம். பட் மேனேஜ்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நியூ டு அந்த பொசிஷனாக இருப்பீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே. ஸோ அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.